நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 9. முகில்திரை 2. பிரலம்பன் வந்து அபிமன்யுவின் அறைவாயிலில் நின்று வணங்கினான். அபிமன்யு விழி தூக்கியதும், படைத்தலைவர் அறையில் இருக்கிறார், தங்களை வர சொல்லி ஆணை வந்துள்ளது என்றான். அபிமன்யு எழுந்து குழல் கற்றைகளை நீவி தலைக்கு மேல் விட்டு நடந்தான். ஆடையணிகள் என பிரலம்பன் சொல்ல, தேவையில்லை என்றான். பிரலம்பன் உள்ளத்தில் ஓடிய எண்ணத்தை உய்த்துணர்ந்து கொண்டு, ஆம், இங்கே காற்றிலிருந்தும் சுவர்களிலிருந்தும் கூட செயலின்மையும் சோர்வும் வந்து மூடுகிறது என்றான். அவர்கள் முற்றத்தை அடைந்ததும் அங்கே நின்றிருந்த காவலன், அருகேதான், நடந்தே செல்ல முடியும் என்றான். அபிமன்யு மறுமொழி சொல்லாமல் நடந்தான். முற்றத்தில் வெயில் எரிந்து கொண்டிருந்தது. கூரைகள் அனைத்தும் அனல் கொண்டிருந்தன. பறவைகள் மரக்கிளைகளுக்குள் ஒடுங்கிவிட வானம் ஓசையில்லாமல் வெறுமை கொண்டிருந்தது. நிழல்கள் பணிந்தவையென உடன் வந்தன. காலடி ஓசைகள் அப்பால் எங்கோ கேட்டன. சாத்தியகியின் மாளிகை முகப்பில் இருந்த காவலன் ஏதும் கேட்கவில்லை. அவர்கள் படிகளில் ஏறிய போது எதிரே வந்த ஏவலனும் வெற்று விழியையே அளித்தான். ஒவ்வொரு படிக்கும் உடலை உந்தி மேல் எடுக்க வேண்டியிருந்தது. நடுவே ஒரு முறை மூச்சு வாங்குவதற்காக அபிமன்யு நின்றான். நெடிநாழியில் நிறைந்திருந்த காற்று பாழ்குளத்தில் நெடுநாள் தேங்கிய கரிய நீர் என நெடியும் குளிரும் கொண்டிருந்தது. சுவர்களில் மழை நீர் கசிந்திறங்கி காய்ந்த வளையங்கள், தூண்களின் சந்திப்புகளில் எல்லாம் கரிபடிந்த சிலந்தி வலைகள், அத்தனை மடிப்புகளிலும் மெல்லிய தூசு படலம். அந்த மாளிகை 14 ஆண்டுகளுக்கு முன்பு அசைவிழந்து நின்றுவிட்டது போல் இருந்தது. காவலன் உள்ளே சென்ற பின் வெளிவந்து அபிமன்யுவை உள்ளே செல்லும்படி பணித்தான். பிரலம்பன் வெளியே நிற்க அபிமன்யு உள்ளே சென்றான். பீடத்தில் கால்களை நீட்டி கடும் களைப்பில் என அமர்ந்திருந்த சாத்தியகி, வருக என்றான். அபிமன்யு தன்னை அறிமுகம் செய்து கொண்டு முகமன் உரைக்க, அவன் மறுமுகமன் ஏதும் சொல்லாமல் அமரும்படி கை காட்டினான். சாத்தியகியின் இளமையான முகமே அபிமன்யு நினைவில் இருந்தது. அவன் மீசையிலும் காதோர குழலிலும் நரைபடிந்திருப்பதைக் கண்டதுமே அவன் உள்ளம் விலகிவிட்டது. அவன் விழிகளில் இருந்த அயன்மை மேலும் விளக்கம் அளித்தது. சாத்தியகி எதையேனும் கேட்பான் என அபிமன்யு காத்திருந்தான். ஆனால் மடியிலிட்ட கைகளும் தொய்ந்த தோள்களுமாக சாத்தியகி வெறுமனே நிலத்தை நோக்கி கொண்டிருந்தான். நான் மாதுளரை கண்டு அழைத்து செல்ல வந்தேன் என்றான் அபிமன்யு. சாத்தியகி தலை அசைத்தான். அங்கே அவர் இல்லாமல் ஒன்றும் நிகழாதென்று சொன்னார்கள். நிலைமையை அறிந்திருப்பீர்கள். சாத்தியகி, ஆம் என்ற பின் பெருமூச்சுடன், ஆனால் நாம் இளையவரை எவ்வண்ணமும் எழுப்பவியலாது என்றான். துடுக்கான குரலில் உரக்க, எழுப்பியாக வேண்டும், நான் வஞ்சினம் உரைத்து வந்துள்ளேன் என்றான் அபிமன்யு. சாத்தியகி இதழ்கோட புன்னகை செய்து, இளையோனே, யாதவ நிலத்தின் அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்றான். அபிமன்யு, நான் இந்திரபிரஸ்தத்திலேயே இருந்தேன், அங்கு முறையான ஒற்றர் படையும் இல்லை என்றான். சாத்தியகி, நிலைமை இதுதான். இன்று யாதவ பெருநிலம் இளைய யாதவருடன் இல்லை, அவர் முற்றிலும் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்றான். ஏன் என்றான் அபிமன்யு திகைப்புடன். ஏன் என்ற வினாவுக்கு இதுவரைக்கும் 100 விளக்கங்கள் வந்திருக்கும். அனைத்தும் சரியானவை, ஆனால் அவை எவையும் விடைகள் அல்ல என்றான் சாத்தியகி. மூத்த யாதவர் இளையவரிடம் கருத்து மாறுபாடு கொண்டு மதுராவுக்கு சென்று 14 ஆண்டுகளாகின்றன, அறிந்திருப்பாய். ஆம் என்றான் அபிமன்யு. அனைத்தும் தொடங்கியது விஷ்ணிகளுக்கும் அந்தகர்களுக்கும் பிற யாதவ குலங்களுடன் எழுந்த பூசலாக என்றான் சாத்தியகி. போஜர்களும் குங்குரர்களும் கேக்கையர்களும் இளைய யாதவருடன் முரண் கொண்டு பிரிந்து சென்றனர். அஸ்வத்தாமனின் சொல்லுறுதியை பெற்றுக்கொண்டு தங்களுக்கென ஓர் அரசை அமைக்க முயன்றனர். கார்த்தவீரியரின் மாகிஷ்மதியை மீட்டமைக்க வேண்டுமென்ற கனவு கேக்கையர்களை ஆட்டுவித்தது. இளைய யாதவர் தன் அனல் பேருருவை எடுத்து அவர்களை முற்றழித்தார். மறுசொல் ஒன்று அவர்கள் கனவிலும் எழாதபடி செய்தார். இன்று யாதவ குலங்களிடையே பூசல் ஏதும் இல்லை. படைகள் ஒருங்கு திரண்டுள்ளன.
ஆட்சி சீராக சென்று கொண்டிருக்கிறது. யாதவர்களை எண்ணி அயலார் அச்சம் கொண்டுள்ளனர். சொல்லப்போனால் இங்கே இளைய யாதவர் பெரும் படையெழுச்சி ஒன்றுக்காக ஒருங்கு செய்கிறார் என்றே பலரும் நம்புகின்றனர் என்று சாத்தியகி தொடர்ந்தான். ஆனால் இன்று யாதவ நிலமும் குலமும் பிரிதொரு முறையில் பிளந்துள்ளன, முழுமையாக. அபிமன்யு வினாவுடன் நோக்க சாத்தியகி மெல்லச் சிரித்து, மானுட உள்ளம் கொள்ளும் விந்தை நிலைகள் தெய்வங்களையே குழப்பிவிடும் போலும். இன்று விஷ்ணிகளும் அந்தகர்களும் போஜர்களும் கொங்குரர்களும் ஹேக்கையர்களும் ஒன்றாக இணைந்துள்ளனர். அனைவருக்கும் பொது எதிரி என்றிருப்பவர் இளைய யாதவர். அபிமன்யு, அதெப்படி என்றான். இது அவர் உருவாக்கிய அரசு அல்லவா? சாத்தியகி, ஆம், அதுவேதான் சிக்கல். சிம்மத்தின் உருமல் நரிகளை ஒற்றை கூட்டமாக்குவது போல இளையவரின் ஆணை யாதவர்களை இணைத்தது என்கின்றனர் கவிஞர். யாதவர்களால் இணையவே முடியாதென்பதுதான் வரலாறு. 1000 கை கொண்ட கார்த்தவீரியரால் கூட அவர்களை இணைக்க முடியவில்லை. ஹேக்கையகுடி பிறரை வென்றதனூடாக அவர் ஓர் அரசை நிறுவினார், அவ்வளவுதான். இளைய யாதவர் இணைத்தார். இவர்கள் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் அச்சத்தை நிறுவினார். அந்த அச்சமே இன்று ஐயமாகவும் விளக்கமாகவும் ஓர் உச்ச நிலையில் வெறுப்பாகவும் ஆகியிருக்கிறது. துவாரகை இளைய யாதவரை வெறுக்கும் என்று நம்ப முடியவில்லை என்றான் அபிமன்யு. இன்று துவாரகையில் கூட எவரும் அதை நம்ப மாட்டார்கள். ஏன், வெறுப்பவர்களே கூட தங்களுடையது வெறுப்பு என அறிந்திருக்க மாட்டார்கள் என்றான் சாத்தியகி. இன்று துவாரகையில் 5 குலங்களுக்கும் மூத்தவர் நல்லவர் என்றும் குடிகள் மேல் அன்பு கொண்டவர் என்றும் தோன்றிவிட்டிருக்கிறது. இளையவர் தன் நோக்கு மட்டுமே கொண்டவர், குடிகளை தனக்கென கையாள்பவர், எளியோர் மேல் அன்பில்லாதவர் என்கிறார்கள். அவருடைய விளையாட்டும் தழுவலும் வெறும் நடிப்பு என உண்மையிலேயே நம்புகிறார்கள். தாங்கள் அவரை மிகையாக கொண்டாடிவிட்டதாக குடித்தலைவர்கள் எண்ணுகிறார்கள் என்றான் சாத்தியகி. விஷ்ணி குடித்தலைவர் என்னிடம் நேரில் அதை சொன்னார். என்ன இருந்தாலும் இவர் ஓர் யாதவர். பிறப்பின் எல்லை ஒன்றுள்ளது, அடையும் வளத்தின் எல்லையும் சேரும் நட்புகளின் எல்லையும் உள்ளது. பறவையின் வானம் முட்டைக்குள்ளேயே வரையறுக்கப்பட்டு விட்டது. தன் சிறகுகளை அறிவதே பறவையென அது ஆவதன் முதல் படி. சிறகுகளின் ஆற்றலையும் எல்லையையும் அறிவதே பறவையின் மெய்மை என்றார். அவர் முகத்தை கூட நினைவுறுகிறேன். அதில் இருந்தது வெறுப்போ கசப்போ அல்ல, அச்சமும் ஐயமும் கூட அல்ல, எண்ணி எடுத்த உறுதிப்பாடென்றே தோன்றியது. நான் அவரிடம் இளைய யாதவரின் சிறப்புகளை சொல்ல வாய் எடுத்தேன். கையமர்த்தி என்னை நிறுத்தி அவர் மேலும் பேசலானார். ஆம், இவர் சில வெற்றிகளை பெற்றார். நகரொன்றை அமைத்து விரிநிலம் மீது ஆட்சியையும் அடைந்தார். இளமையிலேயே அவ்வெற்றிகளை இவர் பெற்றமையால் நாங்கள் நிலை குலைந்து விட்டோம். இவரை ஆழியும் சங்குமாக மண்ணிகழ்ந்த விண்ணவன் என்றே கொண்டாட தலைப்பட்டோம். அந்த மிகை நம்பிக்கையை அவருக்கு நாங்களே அளித்தோம். தன் மதியிலும் ஊழிலும் அவர் கொண்டிருக்கும் மிக எண்ணம் முன்பு நரனும் ஹ்ரண்யனும் கொண்டிருந்ததற்கு நிகர். அதை தெய்வங்கள் பொறுக்கா என்றார் அபிமன்யு. எதிரிகள்தான் இளைய யாதவரை நம்புகிறார்கள் போல என்ற கசப்புடன் சொன்னான். ஆம், அவர் வெல்லப்பட முடியாதவர். எதிரிகளை வேர் துளியும் எஞ்சாது அழிக்கும் இரக்கமற்றவர் என அறிந்திருப்பதனால்தான் நம்மை சூழ்ந்துள்ள சத்திரியர் அஞ்சி அடங்கி இருக்கிறார்கள். தங்கள் நடுவே ஒரு யாதவ நிலம் உருவாக்கி கொடி கொண்டு பரவுவதை அவர்கள் எண்ணி எண்ணி மருகுகிறார்கள் என்பதில் ஐயமே இல்லை என்றான் சாத்தியகி. ஆனால் நம்மவரின் எண்ணம் பிரிதொன்று. விஷ்ணிகுல தலைவர் என்னிடம் சொன்னார். அத்தனை படை வெற்றிகளும் இறையருளாலும் சூழலின் விசைமுரண்களாலும் நிகழ்வதே என. குருகுலத்துடன் யாதவர் கொண்ட மன உறவு சத்திரியர்களை அச்சுறுத்தியது. பாண்டவ படையை கொண்டே இளையவர் மதுரையை வென்றார். அஸ்தினபுரியின் படை வல்லமையை எண்ணியே யாதவ நிலத்தை முற்றழிக்க முயலாமல் விலகினார். பாண்டவர்களை கொண்டே ஜராசந்தனை இளையவர் கொல்ல முடிந்தது. பாரத வருஷத்தில் சத்திரியர் பகைமுரண் கொண்டு நின்ற இடைவெளியில் உருவானதே துவாரகை. அந்த வெற்றிகளை பயன்படுத்தி கொண்டு தன்னை தக்க வைப்பதே யாதவர்கள் செய்ய வேண்டியது என்றார்.
சாத்தியகி சொன்னான். அத்தனை தெளிவாக அரசு சூழ்கையில் ஈடுபடுபவர் அல்ல அவர். அச்சொற்கள் அவர்களுக்கிடையே சொல்லி சொல்லி கூரேற்றம் கொண்டவை. அவர்களின் குரல்களின் தொகையாக அதுவே எழுந்து நின்றுள்ளது. இன்ற நிலைமை முழுதும் மாறிவிட்டது என்று அனைவரும் எண்ணுகிறார்கள். இந்திரபிரஸ்தம் தோற்றுவிட்டது. இனி அது எழுவதற்கான எந்த தடயமும் இல்லை. அவர்களின் படைகள் சிதறிவிட்டன. மகதத்தின் வீழ்ச்சிக்கு பின் அஸ்தினபுரி இன்று அத்தனை சத்திரியர்களாலும் ஏற்கப்பட்ட தலைமையாக ஆகிவிட்டிருக்கிறது. இன்று சத்திரியர்கள் எண்ணினால் துவாரகையை அழிப்பது கீரையை கிள்ளுவது போல என்று குங்குர குடித்தலைவர் சொன்னார். ஆகவே சத்திரியர்களிடம் முரண்பாடு இல்லாமல் இந்த காலகட்டத்தை கடப்பது மட்டுமே யாதவர்கள் செய்யக்கூடும் உகந்த செயலாக இருக்க முடியும் என்றான் சாத்தியகி. அபிமன்யு, அதாவது யாதவர் தங்கள் குடி வழக்கமான பிழைத்து கிடத்தலே வாழ்தல் என்னும் கொள்கைக்கு சென்று விட்டார்கள் என்றான். நன்று, குழியானே வட்டத்தையே வரைய முடியும் சாத்தியகி. அவர்களுக்கு இன்று மூத்தவர் உகந்தவராக தெரிவது அவர் துரியோதனரின் ஆசிரியர் என்பதனால்தான். பலராமர் ஒரு தருணத்திலும் தன் மாணவனை விட்டு கொடுத்து பேசுவதில்லை. சூதில் நகரை கவர்ந்தது மட்டுமல்ல, அரசியை அவை நடுவே இழிவு செய்ததும் கூட அவருக்கு பிழை எனப்படவில்லை. துரியோதனருடன் பலராமருக்கு இருக்கும் நல்லுறவு யாதவர்களுக்கு குடித்தெய்வங்கள் அளித்த பெரும் வாய்ப்பு என அந்தகர் குலத்தலைவர் என்னிடம் சொன்னார். அவ்வுறவை பேணிக் கொள்வதன் வழியாக சத்திரியர்களை அஞ்சி அகற்ற முடியும் என அனைவருமே எண்ணுகிறார்கள். ஆகவே அவரை தங்கள் முதற் தலைவர் என எண்ணுகிறார்கள். யாதவ குல முறைப்படியும் மூத்தவருக்குரியதல்லவா யாதவ நிலம் என்று என்னிடம் ஒரு முதியவர் கேட்டார். தன்னலம் போல உரிய சொற்களை கொண்டு வந்து தருவது பிரிதொன்றில்லை என்றான் அபிமன்யு. அவர்கள் தங்கள் சொற்களை வரலாற்றில் ஒலிக்க விடுவதாக எண்ணுகிறார்கள். தொலைவு போருக்கு வில், அணுக்கத்தில் வாழ் என்றல்லவா போர் முறை. நேற்று நமக்கு இளைய யாதவர் தேவைப்பட்டார், இன்று மூத்தவர் தேவைப்படுகிறார். போர் சூழல் மாறிய பின்னரும் படைக்கலத்தை மாற்றாமல் இருப்பது அறிவின்மை என்றார் விஷ்ணுகுல தலைவர். இளையவரை ஆதரித்தால் அவர் தன் ஆணவத்தாலும் அறியாமையாலும் யாதவ குடியை அழித்து விடுவார் என அவர்கள் கூறினர். மறு சொல்லில்லாமல் நான் தலை வணங்கி விடை பெற்றேன் என்றான் சாத்தியகி. உண்மையில் என் தந்தையரும் அவ்வாறே எண்ணுகிறார்கள். இளைய யாதவர் இவரது படைக்கலமா? நன்று, அறியாமைக்கு எல்லை என ஒன்று இருக்கவியலாதென்று அறிந்துதான் சொல்லி இருக்கிறார்கள் என்றான் அபிமன்யு. சாத்தியகி, எப்போதும் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்றான். கார்த்தவீரியரின் அரசை அமைப்போம் என எழுந்தார்கள் கேகயர்கள். அவர்களின் குடித்தலைவர் என்னிடம் சொன்னார், கார்த்தவீரியனின் தோல்வியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்தணரையும் சத்திரியரையும் வெல்ல முடியாதென்பதை கார்த்தவீரியர் உணரவில்லை. தன் 1000 கைகளை கண்டு தெய்வங்கள் சினம் கொள்ளும் என்று எண்ணவில்லை. அக்கைகளை எண்ணி தருக்கினார். அவற்றை நம்பி களமிறங்கினார். அவர் அழிந்த போது நம்மையும் இழுத்து வீழ்த்தினார். 30 தலைமுறை காலம் நாம் மண்ணோடு மண்ணாக கிடந்தோம். இன்று இறையருளால் மீண்டெழுந்திருக்கிறோம். மீண்டும் ஒருவனின் ஆணவத்திற்கு நம் மைந்தரையும் கன்றுகளையும் நிலத்தையும் பலி கொடுக்க வேண்டுமா என்றார். இவர்களை நம்பி இளைய மாதுளர் இல்லை என்பதை முகத்தின் மேல் காரி உமிழ்வது போல சொல்ல விழைகிறேன் என்றான் அபிமன்யு. ஏதேனும் ஓர் அவை அமையும் அன்று சொல்கிறேன். மூத்தவரே, யாதவ குடியும் பாண்டவர்களும் நீங்களும் நானும் மட்டும் அல்ல, இப்பாரத வருஷமே இளைய யாதவரின் படைக்கலங்களே. முதன்மை படைக்கலங்கள் 2, பீமசேனரும் எந்தையும். 2 கைகளிலும் அப்படைக்கலங்களை ஏந்தி அவரால் பாரதத்தை வெல்ல முடியும். அதுவே நிகழவிருக்கிறது என எழுந்து கொண்டான். முதல் விடியலிலேயே அபிமன்யு பிரலம்பனுடன் சப்தபலத்தை சூழ்ந்திருந்த காட்டுக்குள் சென்றுவிட்டிருந்தான். முந்தைய நாள் இரவில் பிரலம்பனிடம், நாம் இந்நகரில் இருக்கலாகாது. இங்கே திசைகள் அனைத்திலிருந்தும் சிலந்தி வலைகள் கிளம்பி வந்து நம்மை பற்றி கொள்கின்றன என்று சொன்னான். பிரலம்பன், நிமித்திகர்கள் நாளை அந்தியில் அவை கூடி நாள் கணித்து சொல்வதாக கலிகர் சொன்னார் என்றான். அபிமன்யு, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
நான் ஏதோ செய்யவிருக்கிறேன். அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான். பிரலம்பன், தாங்கள் என்ன செய்ய இயலும் என்றான். மூடா, நான் ஏதும் செய்வதற்கில்லை என்றால் நான் ஏன் இங்கு வர வேண்டும் என்றான். அந்த சொல்லின் பொருள் புரியாமல் இருமுறை இமைத்துவிட்டு பிரலம்பன் தலையை அசைத்தான். சப்தபலத்தின் தென்மேற்கு மூலையில் இருந்த சிற்றாலயத்தில் சிறிய கற்சிலையாக கைகளில் மலரும் அமுத கலமும் சுடரும் கொண்டு அருட்கை மலர்ந்து அமைந்திருந்த சப்தபல கன்னிகை விருஷ்ணி குலத்தின் துணைக்குடியான மாதனிகர்களின் 3 கொடி வழிகளுக்கும் பொதுவான தெய்வம். இருண்ட காட்டின் இலைவரி பாதையினூடாக அவர்கள் அங்கு சென்றபோது மென் வெளிச்சம் எழுந்திருந்தது. ஆலயத்திற்குள் அமர்ந்திருந்த தேவியை நோக்கி கைகளை கட்டியபடி அபிமன்யு நின்றான். பிரலம்பன், மாதனிகர்களின் மூதாதையாகிய மதனர் இங்கே குடி வந்தபோது அவருக்கு முதல் பசு கிடைத்த இடம் இது என்கிறார்கள் என்றான். அபிமன்யு தலை அசைத்தான். இளைய யாதவர் இங்கே வந்து இருண்டு அமர்ந்த பின்னர் சென்ற பல ஆண்டுகளாக இங்கே பூசெய்கை என ஏதும் நிகழவில்லை என்றார்கள். இங்கு வரும் பாதையை பார்த்தபோது அதை நானும் உணர்ந்தேன். அவை காட்டு விலங்குகள் மட்டுமே காலடி வைப்பவை. அபிமன்யு சுற்றிலும் நோக்கி அங்கே மலர்ந்திருந்த வெண்மந்தார மலர்களை கொய்து கொண்டு வந்து தேவியின் காலடியில் வைத்தான். வணங்கி நிமிர்ந்து, மாமங்கலை அன்னையின் அருளால் மாமலர் விழித்தெழ வேண்டும் என்றான். அவர்கள் காட்டில் வேட்டையாடினார்கள். வானில் பறக்கும் புட்களின் சிறகுகளின் ஒன்றை மட்டும் அம்பால் வீழ்த்துவதே அபிமன்யுவுக்கு உகந்த வில்லாடல் என்பதை பிரலம்பன் கண்டான். வியந்து வாய் திறந்து நின்ற அவனை நோக்கி, செலுத்தப்பட்ட அம்புகளை மீண்டும் சேர்த்து கொள்வோம், தீர்ந்துவிட்டது என்றான். இக்காட்டுக்குள் அவற்றை எப்படி என பிரலம்பன் தயங்க, நான் இங்கிருந்தே கற்களை வில்லில் வைத்து அடிக்கிறேன். அவை சென்று விழும் இடங்களில் அம்புகளும் கிடக்கும், சென்று நோக்குக என்றான். அம்புகளை சேர்த்து மீண்டு வந்த பிரலம்பன், இவை மானுடருக்கு இயல்வன என்று சில நாட்களுக்கு முன்பு எவரேனும் சொல்லி இருந்தால் சூதர் கதை என சொல்லியிருப்பேன் என்றான். ஒற்றை புள்ளியில் உளம் குவிப்பதன் வெற்றி இது, பிரிதொன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் இத்தகைய பல 100 கை விழி உளப்பயிற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றான் அபிமன்யு. பிரலம்பன் கிளைகளுக்குள் புறாவின் சிறகடிப்பை கண்டான். அவர்கள் அங்கே வந்ததுமே இடையில் பொதிந்து வைத்திருந்து அரண்மனைக்கு திருப்பி அனுப்பிய புறா அது. அவன் கை நீட்ட அது வந்து அமர்ந்தது. அதன் காலில் இருந்த செய்தியில் அபிமன்யு உடனடியாக அரண்மனைக்கு திரும்பும்படி ஸ்ரீதமரின் ஆணை இருந்தது. அபிமன்யு விழித்து விட்டார். ஆம், அதுதான் நான் எண்ணி இருந்ததேதான். நாம் வருவதற்காகவே இவை அனைத்தும் இவ்வாறு காத்திருந்தன. செல்வோம் என பரபரத்தான். புறவியை மேலும் மேலும் உதைத்து பாய விட்டான். அவனை தொடர்ந்து சென்ற பிரலம்பன் மேல் மரக்கிளைகள் வளைந்து வந்து அரைந்தன. முட்கள் அவன் உடலை கீறி சென்றன. 2 சுனை ஓடைகளை தாவி கடந்து மலைச்சரிவில் உருளைப்பாறைகள் உடன் உருண்டிறங்க பாய்ந்து சப்தபலம் நோக்கி சென்றான். உடன் சென்ற பிரலம்பன் மூச்சிறைத்தபடி, இளவரசே, புறவியின் கால்கள் ஒடிந்துவிடக்கூடும் என்று கூவிக்கொண்டே இருந்தான். அரண்மனையை அடைந்து காவல் மாடத்தை கடப்பதற்குள் காவலர் தலைவன் சதமன் எதிரே வந்தான். இளவரசே, உடனே அமைச்சரை சந்திக்கும்படி ஆணை என்றான். அரசர் எழுந்து விட்டாரா என்றான் அபிமன்யு. யார்? அரசர் மதுராவில் அல்லவா இருக்கிறார் என்றான் சதமன். அபிமன்யு ஒரு கணம் அவனை நோக்கிவிட்டு புறவியை செலுத்தி முன்னால் சென்றான். முற்றத்தில் இறங்கி படிகளில் ஏறி ஸ்ரீதமரின் அமைச்சு நிலைக்கு சென்றபோது வழியிலேயே கலிகரை கண்டான். மாதுலர் மீண்டு விட்டார் அல்லவா என்றான். யார்? இளையவரா? மெய்யாகவே நான் அறியேன். அவன் அமைச்சுக்குள் நுழைவதற்குள் ஸ்ரீதமர் எழுந்து அவனை நோக்கி வந்து, கலிகரிடம் நீங்கள் கேட்டது செவிப்பட்டது. நான் அழைத்தது பெரிதொன்றுக்காக என்றார். அபிமன்யு தளர்ந்து, என்ன என்றான். அமர்க என கை காட்டி அமர்ந்து கொண்ட ஸ்ரீதமர் 2 ஓலை சுருள்களை எடுத்து அவனிடம் அளித்து, நம் எல்லையிலிருந்து வந்த செய்தி என்றார். அபிமன்யு அவற்றை விழியோட்டாமல் பீடத்தில் இட்டுவிட்டு, சொல்க என்றான். நம் எல்லைகள் மேல் பானாசுரனின் படைகள் தாக்குதல் நடத்துவது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறதென அறிந்திருப்பீர்கள். அறிந்திருக்கவில்லை என்றான் அபிமன்யு. அறிக,
இப்பூசல் தொடங்கி நெடுநாட்கள் ஆகிறது. ஹிரண்யகசுபுவின் மைந்தர் பிரகலாதரில் இருந்து பிரிந்த 7 குலங்களில் ஒன்று வைரோசனர். வைரோசனர்களிலிருந்து உருவானது மகாபலி பிறந்த பாலிகம் என்னும் குடி. அதிலிருந்து பிரிந்துருவான மகாபானம் என்னும் குடியில் பிறந்தவர் பாணர். மகாபலியின் காலத்திலேயே முற்றாக தோற்கடிக்கப்பட்டு அசுரர் தங்கள் தொல் நிலங்களை கைவிட்டுவிட்டு அடர் காடுகளுக்குள் சென்றுவிட்டனர். அதன்பின் அவர்களின் வரலாறென்பதே நிலங்களை விட்டு பின்வாங்குவதுதான். பாணர் மெல்ல மெல்ல அத்தனை தொல்குடி அசுரர்களையும் ஒருங்கிணைத்து ஆற்றல் மிக்க அரசொன்றை அமைத்தார். சோனிதபுரம் இன்று சத்திரியர்களே கண்டு அஞ்சும் பெரிய கோட்டை நகர் என்றார் ஸ்ரீதமர். அசுரகுடிகள் பெருகி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு தங்கள் தொல் நிலங்கள் அனைத்தும் தேவையாகின்றன என்றார் ஸ்ரீதமர். அவர்களின் தொல் நிலங்களில் பெரும் பகுதி இன்று யாதவர்களின் நிலம். ஆகவே நமக்கும் அவர்களுக்கும் இடையேயான மோதலை தவிர்க்கவே முடியாது. அபிமன்யு, நாம் அவர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டோமா என்றான். இளையோனே, நிலத்தை கைப்பற்றாமல் அரசு இல்லை. அசுரர் நிலங்களையும் நிஷாதர் நிலங்களையும் வென்று எரியூட்டி காட்டை அழித்து புல்வெளியாக்கினால் மட்டுமே யாதவர் பெருக முடியும். யாதவர் நிலத்தை பிடுங்கி வேலி கட்டி நீர் நிறைத்தால் ஒழிய மருத நிலம் உருவாகாது. இத்தொல் நகர் கூட அசுரர்களுக்குரியதே என்று ஸ்ரீதமர் தொடர்ந்தார். இதை முன்பு சப்த பானம் என்று அழைத்தனர். அடற்காடு இது. இங்கே தன் மேய்ச்சல் நிலத்தை அமைத்து மதனர் குடிபெருக்கினார். அபிமன்யு, பாணர்கள் இப்போது எல்லைகளை தாக்கியிருக்கிறார்களா என்றான். ஸ்ரீதமர், அவர்கள் எல்லை கடந்து வந்து நம் ஆணிரைகளை கவர்ந்து செல்வது சென்ற 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நம் மேய்ச்சல் நிலங்களில் 3/1 அவர்கள் கையகப்படுத்தியும் விட்டார்கள். நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் உள்ளோம். தொடர்ந்து எல்லைகளை பின் இழுத்து கொண்டிருக்கிறோம் என்றார் ஸ்ரீதமர். அவர்கள் நம்மை போருக்கு அறை கூவுகிறார்கள். இதுவரை 7 முறை பாணரின் ஓலை வந்துவிட்டது. துவாரகே பாணரின் மேல் கோன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொல் நிலங்களை அழித்து பின்வாங்க வேண்டும். ஆண்டுக்கு 2 முறை கப்பம் கட்ட வேண்டும். அசுர வேதத்தை இறைச்சொல் என ஏற்க வேண்டும். பாணருக்கு யாதவ இளவரசி ஒருத்தியை மனம் புரிந்து கொடுக்க வேண்டும் என 5 கோரிக்கைகள். அவற்றுக்கு நாம் இன்று வரை மறுமொழி அளித்ததில்லை. நாம் அஞ்சும் தோறும் ஒவ்வொரு முறையும் கோரிக்கைகள் கூடி வருகின்றன. மூத்த யாதவர் என்ன சொல்கிறார் என்று அபிமன்யு சினத்துடன் கேட்டான். மதுராவுக்கும் பாணரின் ஓலைகள் சென்றன. பாணருக்கு எதிராக அஸ்தினபுரியின் படைகளையும் அஸ்வத்தாமரின் படைகளையும் திரட்டி போர் கொள்ளவிருப்பதாக அவர் தன் அவையில் அறிவித்தார். ஆனால் குடித்தலைவர்களும் அமைச்சர்களும் பொறுத்திருக்கும்படி அவருக்கு சொன்னார்கள். பாணர் படை மேற்கொண்டால் வடக்கெல்லையில் இருக்கும் சப்தபலத்தைத்தான் முதலில் தாக்குவார். இளைய யாதவரை அவர் வெல்லட்டும். அதன்பின் தாங்கள் சென்று பாணரை வென்றால் யாதவருக்கு தலைவர் எவர் என்ற வினாவே எழாது என்றார்கள். மூத்தவர் காத்திருக்கிறார். அபிமன்யு பெருமூச்சுடன், என்னை சோர்வுறச் செய்பவை இந்த அரசு சூழ்தல்கள்தான். இவை அறிவால் இயற்றப்படுபவை என்கிறார்கள். அது பொய். முழுமையாகவே ஆணவத்தால் இயற்றப்படுபவை இவை என்றான் ஸ்ரீதமர். எல்லைகள் மேல் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கையிலேயே பாணரின் ஓலை வருவது முன்னரும் 2 முறை நிகழ்ந்துள்ளது. இம்முறை பாணரின் ஓலையில் நான் இதுவரை காணாத குறிப்பு ஒன்று உள்ளது. நான் அச்சொற்றொடரை படிக்கிறேன் என்றார் ஸ்ரீதமர். கணம் பிந்தாமல் உங்கள் தூதன் ஒருவன் என் அவைக்கு வருவான் என்றும், இளைய யாதவன் என் அடிபணிந்து இறந்து மன்றாடும்படி நான் கைப்பற்றி இருப்பதென்ன என்று அறிந்து செல்வான் என்றும், என் ஆணைகளை அவனால் புரிந்து கொண்டு அங்கே வந்து சொல்ல முடியும் என்றும் நம்புகிறேன். அபிமன்யு, என்ன இது என்றான். வெறும் மிரட்டல். ஸ்ரீதமர், இல்லை, வீண் சொல் அல்ல. நாம் அரிதென கருதும் எதுவோ ஒன்று அவரிடம் உள்ளது என்றார். அபிமன்யு, நாம் என்றால் என்றான். சொல் சூழ்க. இளைய யாதவருக்கு மிக அரிதென்று இருப்பது ஒன்று அவரிடம் உள்ளது. அதை பெற இளையவர் அவரிடம் இறந்து மன்றாடவும் கூடும். அபிமன்யு, இதை நாம் இளைய மாதுளரிடம் தெரிவிக்க வேண்டாமா என்றான். தெரிவித்து விட்டேன். அதே கல் முகம், அதே இருண்ட தன்மை,
என்றார் ஸ்ரீதமர். அபிமன்யு, நாம் என்ன செய்வது என்றான். நாம் ஒரு தூதரை அனுப்புவதொன்றே வழி. அரிய பணையப் பொருள் என அவர் சொல்வதென்ன என்று அறிந்து வர வேண்டும். அது நம் அரச குல மகளிரில் எவரோ என நான் ஐயுறுகிறேன். அவர் நம் மகளிரை வென்று குருதியுறவு பூண விழைவு கொண்டிருந்தார். ஆகவே நமக்கு பொழுதில்லை. தூதர் சென்று அவரிடம் பேச வேண்டும். அவர் சென்று மீள்வது வரை நமக்கு காலம் கிடைக்கும். அவரிடம் இருப்பது யாதவர் குலத்து இளவரசியரில் எவரோ என்றால், நல்லொழி இருந்தால் பிற யாதவர்களும் சினம் கொண்டு எழக்கூடும். இறையானை என்றால் இளையவர் கூட தருணம் கணிந்து விழித்தெழக்கூடும். எல்லாமே வாய்ப்புகள்தான் என்றான் அபிமன்யு. ஆம், நாம் வேறு எதை நம்புவது? இங்கிருந்து உடனே கிளம்பி செல்ல தூதர் என நீங்களே இருக்கிறீர்கள். சென்று அவரிடம் பேசி மீளுங்கள் என்றார் ஸ்ரீதமர். நானா என்றான் அபிமன்யு. நான் வந்த பணி வேறு. அத்துடன் மூத்தவர் சாத்தியகி இருக்கையில் ஸ்ரீதமர், அவர் இங்கே இருக்க வேண்டும். எண்ணியிரா கணத்தில் அசுரர் இந்நகரை தாக்கி வெல்லக்கூடும். ஒருவேளை இந்த செய்தியே அவரை நகரை விட்டு விலகச் செய்வதற்கான சூழ்ச்சியாக இருக்கவும் கூடும். அபிமன்யு, நான் செல்கிறேன் என்றான். ஆனால் நாம் தூது சென்றால் அஞ்சிவிட்டோம், பேசி வெல்ல முயல்கிறோம் என்றல்லவா பொருள். சாத்தியகி இருக்கிறார். என் வில்லுடன் நான் துணை இருப்பேன். படை கொண்டு சென்று பாணனுக்கு யாதவரின் ஆற்றல் என்ன என்று காட்டுவோம். ஸ்ரீதமர் சிரித்து, சப்தபலத்தின் வேட்டுவர்கள் அசுரரை வெல்வதா என்றார். நான் வில் விஜயனின் மைந்தன். என்னை வெல்பவர் இப்புவியில் இல்லை என்றான் அபிமன்யு. நீங்கள் தனியாக செல்ல இயலுமா? என்ன, படை வேண்டாமா? இந்நகரை காக்கவே படைகள் இல்லை என்றார் ஸ்ரீதமர். அபிமன்யு கசப்புடன், என்ன ஒரு சிறுமை என்றான். ஆம், சிறுமைதான். ஏனென்றால் நம் நிலத்தில் கதிரவன் எழுவதே இல்லை. ஆகவே நாம் அஞ்சுகிறோம். நாம் எண்ணுவன நிகழாவிட்டால் பணிந்தும் நயந்தும் அவர் கோருவனவற்றை அழித்து அப்பணயத்தை மீட்கவிருக்கிறோம். இதுதான் உண்மை என்றார் ஸ்ரீதமர். நீங்கள் சத்திரியர், வில் விஜயரின் மைந்தர். ஆகவே உரிய முறையில் தூது அனுப்பி இருக்கிறோம் என பாணர் எண்ணுவார். அசுரர்கள் தாங்கள் மதிக்கப்படவில்லை என எண்ணினால்தான் பெருஞ்சினம் கொள்வார்கள். உங்களை கண்டதும் அவர் சற்று உளம் குளிரக்கூடும். நற்சொற்களை சொல்லவும் கூடும். நான் மூத்தவர் சாத்தியகியிடமும் பேசி பார்க்கிறேன். என்ன செய்ய முடியும் என பார்ப்போம் என்றபடி அபிமன்யு எழுந்து கொண்டான். எழுத்தழல் 9வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.